அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நம்ம ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த, நீண்ட நாட்களாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயம், பதிவு செய்யப்பட்ட வகுப்புகள். பலரும் கேட்டுக்கொண்டே இருந்தது. அதற்கான ஒரு முயற்சியாக இப்ப நம்ம எடுத்திருக்கோம். முதல் கட்டமாக ஆனாபான சதியின் 7 தியான முறைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு பயிற்சி வகுப்பு உருவாக்கியிருக்கோம். அந்த பயிற்சி வகுப்புக்குள்ள என்னென்ன இருக்குன்றதை நான் இந்த காணொலியில் சொல்லிடுறேன். அது வெறும் பயிற்சி வகுப்பை மட்டும் கொடுக்காம அதோடு சேர்த்து ஒரு 7 நாள் சவாலையும் சேர்த்தே கொடுத்துருக்கோம். அப்போ வந்து பயிற்சி செய்வது எவ்வாறுன்றதை கற்றுக்கிறோம். அதுக்கப்புறம் பயிற்சி செய்து பழகுறோம். அதுக்கப்புறம் அது தொடர்ந்து நாம் பயிற்சி செய்வதற்காக 7 நாள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுன்ற மாதிரி தான் இந்த பயிற்சியை திட்டமிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி வாழ்வியல் எவ்வாறு பயன்படுது, மனதின் கட்டமைப்பு எப்படி, எல்லாத்தையும் அதுக்குள்ளே நம்ம சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த பயிற்சியினோட கட்டமைப்பு. இது எப்படி இருக்கு என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். அதை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வச்சுறேன். அதன் பிறகு நீங்கள் வந்து இதை பயன்படுத்த துவங்கலாம். இது ஒரு அறிமுக காணொலி தான். இதில் ஏதாவது கேள்விகள் இருக்குனாலும் நம்ம கீழே வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்துருக்கோம். அந்த எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். ஏன்னா இது முக்கியமாக யாருக்காக அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். யார் வந்து இதுவரைக்கும் நான் வந்து தியான பயிற்சி செய்யலை, இப்போ தான் முதல் முறையாக கற்றுக்கொள்ள போகிறேன், ஆனால் நீங்கள் பயிற்சி நடத்துகிற நேரத்தில் எனக்கு வகுப்பு அந்த நேரம் இல்லாமல் இருக்குது அப்படின்றவங்களுக்கும், மற்றொன்று சிலர் கற்றுக்கிட்டாங்க நம்மகிட்ட, ஆனால் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கு ஒரு வழிகாட்டுதல் கொஞ்சம் காலத்துக்கு தேவைப்படுது அப்படின்ற இவங்க 2 பேருக்காக தான் இந்த கோர்ஸு. மற்றவங்க எல்லாருமே வந்து லைவ் செஷன்ஸில் கலந்துக்கிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா மட்டும் வாங்கிக்கோங்க. இந்த வேண்டுகோளை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையிலேயே நேரம் இல்லாதவங்க கண்டிப்பாக இருக்காங்க. நம்ம காலையில் வகுப்பு நடத்துகிறோம், இரவு நடத்துகிறோம், அதுக்கப்புறம் பகல் பொழுதுலேயும் சில வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த எந்த நேரத்துலையும் அவங்களால வந்து கலந்து கொள்ள முடியல அப்படின்றவங்களுக்காக இது. ஸோ இந்த வகுப்பை நீங்கள், அதாவது பதிவு செய்யப்பட்ட பயிற்சி வகுப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உள்ள என்ன இருக்கும் அப்படின்றத நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுக்குள்ளே பார்த்தோன்னா நீங்கள் வாங்கினோடனே உள்ளே போனீங்கன்னா பயிற்சி, அதாவது பதிவு செய்து உள்ளே வாங்கினோடனே உள்ளே போனோடனே கிடைக்கக்கூடியது இந்த 3 வகுப்புகளும் இங்கே இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். இதில் மெயின் கோர்ஸ் வந்து இதுதான், ஆனாபான சதி மற்றும் 7 நாள் தியான பயிற்சி சவால் அப்படின்றது தான். இதே நான் வந்து உங்களுக்கு இப்போ வியூவர்ஸு கஸ்டமர்ன்ட்டு காமிக்கிறேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத காமிச்சிருக்கேன். இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரியும் இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதனால நான் ஒரு பகுதியை மட்டும் உதாரணத்துக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் மற்ற நாட்கள்லாம் அது மாதிரி தான் இருக்கும். இப்போ முதல் நாள் போனீங்கன்னா உள்ள பயிற்சி வகுப்புல வந்தோடனே உங்களுக்கு வரவேற்பு, அதை பற்றி என்ன அறிமுகம் ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் தூங்குவதற்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்ற தகவலை கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பயிற்சியின் 7 வழிமுறைகளையும் முதல்ல எடுத்தோடனே நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா தெரியாதவங்களும் இருக்காங்க. அப்போ அதை அவங்க சவால்களாக எடுத்து 7 நாள் செய்யணும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பயிற்சியின் 7 வழிமுறைகளும் தெளிவாக முதல்ல சொல்லி கொடுத்துரும். அதன் பிறகு முதல் நாள் என்ன பயிற்சி செய்யணும் அப்படின்றத சொல்லிடுறோம். இப்போ இதில் 2 விஷயமா இருக்குது. ஒன்று வந்து பயிற்சி ஏற்கனவே முடித்தவங்க, மற்றொன்று வந்து இப்போ தான் முதல் முறையாக செய்கிறவங்க. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பயிற்சி ஏற்கனவே முடிச்சிருவங்க அவங்களா செய்து பழகலாம், அந்த வாய்ப்பும் கொடுத்துருக்கு. அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதே போல் இல்லை நான் இப்போ தான் முதல் முறையாக நான் செய்கிறேன், அதனால எனக்கு வந்து குரல் வழிகாட்டல் இருந்தால் நல்லா இருக்கும், இல்லை நான் ஏற்கனவே கற்றுக்கிட்டேன் ஆனாலும் குரல் வழிகாட்டலோடு செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம தனியாக இங்கே 24 நிமிடத்திற்கு பயிற்சி செய்வதற்கான என்னுடைய நான் வகுப்பில் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதே போல் நான் முழுவதுமாக பயிற்சியை செய்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் என் கூட உட்காந்து பயிற்சி செய்கிறப்ப எப்படி இருக்குமோ அதே போல் தான் அது இருக்கும். அங்கே முழுவதுமாக அந்த காணொலி இருக்குது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். 24 நிமிடத்துக்கு மேலே அது இருக்குது. அதை நீங்கள் பயிற்சி செய்து பார்க்கணும். ஸோ இதற்கப்புறம் மீளாய்வு செய்வது எவ்வாறு, அதுக்கு தேவையான பிடிஎஃப்பும் எனக்கு கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து அதையும் கூட பயன்படுத்திக்கலாம். இல்லை நான் சொல்ல நார்மலாக வகுப்பில் நம்ம எப்படி எழுதுமோ, நேரடியாக பயிற்சி வகுப்பில் எப்படி எழுதுமோ அது போல் நீங்கள் எழுதிக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் வந்து அந்த கேள்விகளை கேட்டுக்கொள்வதற்கும் இங்கே நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கேள்விகளை இங்கே நேரடியாக ஃபில்லப் பண்ணி இதில் என்ன ஒரு நாள் வகுப்பா 3 நாளாக எந்த வகுப்புலன்னு சொல்லி போட்டு இங்கே நீங்கள் நேரடியாக அதுக்கான ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். கீழே சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு காப்பி போய் அங்கே சென்ட் மீ எ காப்பி ஆஃப் மை ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காப்பி வந்துடும், எனக்கு ஒரு காப்பி. அதன் பிறகு முதல் நாள் பயிற்சி எப்படி இருந்தது அது குறித்து ஒரு அசைன்மெண்ட்டு இருக்கும். அதையும் நீங்கள் முடிச்சிருங்க. இப்போ இதை முடிச்சிங்கன்னா தான் 2வது நாளுக்கே போக முடியும். அப்படி தான் இதை பண்ணி வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னா, ஒரு பதிவு செய்யப்பட்ட வகுப்பை வந்து வெற்றிகரமாக எப்படி அவங்கள கற்றுக்கிற வைக்கிறது அப்படின்னு ஒரு சவாலான விஷயம். அதை சிறப்பாக நடத்துவதற்காக தான் நம்ம இத்தனை விஷயங்கள் இதுக்குள்ளே சேர்த்துருக்கு. அப்போ ஒரு நாள் இப்படி இருக்குது அப்படின்னா இதே போல் ஒவ்வொரு நாளுமே வந்து நமக்கு அந்தந்த நாளுக்கான பயிற்சி செய்வதற்கான முறைகள் அதுக்குள்ளே என்ன இருக்குது எல்லாமே தெளிவாக வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளுமே அசைன்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்படி நீங்கள் 7 நாளுமே இந்த பயிற்சியை செய்து பார்த்துக்கலாம். ஆனால் இதுக்குள்ள ஒரு சிக்கல் என்னன்னா,
7 நாளைக்குள்ள என்னால இத முடிக்க முடியுமா? அப்படின்னா ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால நம்ம இத என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இத கோர்ஸா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குறைந்தபட்சமாக 10 நாள், அத விட இன்னும் தாண்டி போனா 30 நாள் அப்படின்ற ஆப்ஷனா 2 ஆப்ஷன் மட்டும் தான் குடுத்துருக்கோம். 10 நாள் அல்லது 30 நாள் அப்படின்ற 2 ஆப்ஷன குடுத்துருக்கோம். ஸோ இத பதிவு செய்வதற்கான லிங்க்க நான் இங்க கீழ குடுத்துருக்கேன். நீங்க அதுல 10 நாளுக்கோ, 30 நாளுக்கோ நேரடியா போய் பதிவு செய்து கொள்ளலாம். மிக மிக எளிது தான். இப்ப இதுல சரி இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னா, இது வந்து மெயின் கோர்ஸ் மட்டும் தான். இதுக்குள்ள கத்துக்கிறது, மீளாய்வு செய்றது, அது செய்றது எல்லாமே இருக்கு. ஆனா அத தவிர்த்தும் நம்ம இங்க பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி நான் சொன்னபடியேவும் அ ஒரு கோர்ஸ் மட்டும் இல்லாம, அதை தாண்டி நீங்க மனதின் கட்டமைப்பு எப்படி இருக்கும்? அதனுடைய பயன் என்ன? அது எல்லாமே இங்க இருக்கு. நான் இப்ப உங்களுக்கு அந்த கோர்ஸ மட்டும் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறதுக்காக இத போடுறேன். அதோட வாழ்வியல்ல பயன்கள் என்ன? இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 6 லெக்சர்ஸ் இருக்கு. அதில இன்னும் நான் ஆட் பண்ணிட்டே தான் இருப்பேன். சரிங்களா? இது மினிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அப்ப இது ஃபுல்லாவே இதுல இருக்கு. இதையும் நீங்க பார்த்துக்கலாம். இதிலேயே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதும் நம்ம குடுத்துருக்கோம். இது ஏறக்குறைய ஒவ்வொரு காணொளியுமே மொத்தத்துக்கு நீங்க இது ஒரு சில மணி நேரத்துக்கு இருக்கு. அதை நீங்க பயன்படுத்திக்கங்க. வாழ்வியல் பயன்கள் என்பது இருக்கு. அத தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய கோர்ஸ்ல இப்ப மனம் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கு, அத பத்தியான ஒரு அறிமுக காணொளி குடுத்திருக்கேன். 4 நிலைகள பத்தி விளக்கியிருக்கு. இன்னும் மேலும் அதுக்குள்ள தேவைப்பட்டதுன்னா, அடுத்து நம்ம ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க போலாம். அப்ப இந்த 3ம் மினிமம் கோர்ஸஸ் இதுக்குள்ள இருக்கக்கூடியது. இது நீங்க 10 நாளைக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா, மகிழ்ச்சி தான் முடிச்சுக்கலாம். இல்ல 10 நாளுக்கு மேல ஆகும் அப்படின்னாலும், நீங்க அடுத்து திரும்ப ஒரு முறை அத ரெனியூவல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் குடுத்து வச்சிருக்கு. சரி பதிவு செய்வது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, மிக எளிமையான விஷயம் தான். இப்ப நான் ஒரு லிங்க் உங்களுக்கு இது கீழயே குடுத்துருக்கேன். அதாவது இந்த காணொளி கீழயே இருக்கு. அதுல போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு போயிடும். சரியா? இந்த இதுல பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பேட்ச் தான் அதே பேட்ச் தான் இப்ப. அதுல கீழ வந்தீங்கன்னா, இங்க 10 நாளைக்கு, 30 நாளைக்குன்னு இருக்கு. அத மிக குறைந்த கட்டணமா தான் நம்ம இத திட்டமிட்டுருக்கோம். 10 நாளுக்குள்ள போயிட்டு நீங்க பதிவு செய்துக்கலாம். 30 நாளுக்குள்ள போய் பதிவு செய்யலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா, இந்த எண்ணுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். அப்புறம் ஏதாவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும், நம்ம அதிலேயே ஒரு எண் குடுப்போம். அந்த எண்ணுக்கு நீங்க கேட்டு அழைத்து பேசிக்கொள்ளலாம். இதுதான் இந்த அறிமுக காணொளி. மேலும் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கு அப்படின்னா, நிச்சயமா மறக்காம அதுல கேளுங்க. அடுத்தடுத்து நம்ம முன்னாடி சொன்ன மாரியேவும் கோர்ஸஸ் ரெடி ஆயிட்டே இருக்கு. இத நீங்க முதல்ல பயன்படுத்திக்கங்க. நிச்சயமா இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, இது வந்து நம்ம வெறும் கோர்ஸா மட்டும் குடுக்காம, அது கூட சேர்ந்து சவாலும் சேர்த்து குடுத்துருக்கோம். இதோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க நேரடியாக வந்து கூட்டு தியான பயிற்சி வகுப்புலயும் கலந்து கொள்ள முடியும். அப்படின்றப்ப, இந்த பயிற்சி செய்யும்பொழுது தோன்றக்கூடிய கேள்விகள அங்கேயும் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் நடக்குது. இது கூட சேர்த்து வாட்ஸ்அப் குரூப்பும் இதுக்கு தனியா இருக்கும். ஸோ அதுலயும் நீங்க வந்து பயிற்சி செய்துட்டு உங்களுடைய ப்ராக்ரஸ் அப்டேட் பண்ணலாம். தினசரி செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அதுல ஏதாவது கேள்விகள் இருக்கனாலும் கேட்டுக்கலாம். இப்ப நெறைய விஷயங்கள் இது இருக்கு. அதனால நிச்சயமாக நீங்க இது கோர்ஸா வாங்குனாலும் கத்துக்கிட்டு பயன்பெற முடியுன்றது என்னோட முழு நம்பிக்கை. ஏன்னா, அதுக்காக தான் இவ்ளோ டைம் எடுத்து நம்ம பண்றோம். ஏன்னா, நேரடி பயிற்சியில அது வேற விஷயம். அதே மாரி இணையவழியில அது வேற விஷயம். ஆனா இது ரெக்கார்டடா எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாதனால, இத்தன விஷயங்கள் பண்ணியிருக்கோம். கோர்ஸு, அதுக்கு சேலஞ்சஸு, அது கூட சேர்த்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள், அதே மாரி கூட்டு தியான பயிற்சி வகுப்புல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள், இப்படி பல்வேறு விஷயம். அது மாரி வாட்ஸ்அப் குரூப்பு, ஈவன் இந்த மொபைல் ஆப்க்குள்ளேயே நீங்க வந்து அதேபோல நெறைய விஷயங்கள கேட்டுக்கலாம். அங்கேயும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் முழுமையா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோள மட்டும் நான் வச்சுக்கிறேன். அதன் பிறகு நீங்க இந்த பயிற்சி வகுப்ப அ பதிவு செய்து நீங்க பயன்படுத்த துவங்குங்க. பதிவு செய்த உடனே உங்களுக்கு அக்சஸ் கிடைச்சிரும். நீங்க மொபைல் ஆப் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கங்க. நான் உங்களை நேரடியா பயிற்சி வகுப்புல சந்திக்கிறேன். மிக்க நன்றி. உங்களுடைய எல்லோருடைய என்ன சொல்றது? நீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்ததுனால தான் நான் கோர்ஸே இப்ப உருவாக்கியிருக்கேன். இல்லன்னா அது உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இல்ல. நிச்சயமா இத பயன்படுத்திங்க. நம்ம நேரடியா ஒரு பயிற்சி வகுப்புல சந்திப்போம். அதுவரை அன்புடன் ராமேந்திரன். நன்றி. வணக்கம்.